ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி. இது படமா இல்லை சீரீஸாங்கிறத வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜூல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் வந்துட்டு வில் அப்படிங்கிற டிவி பர்சனாலிட்டியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, ஜூல்ஸுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, வில் வந்து நீ நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது, அவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டர் யார் அனுப்பிச்சாங்க அப்படின்லாம் வந்து ஜூல்ஸுக்கு தெரியலை. இப்போ கல்யாணம் எங்கே நடக்குது அப்படின்னா, அது ஒரு தனி தீவில். அந்த தீவு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் இருக்குது. அந்த தீவில் வெட்டிங் பிளானராக இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா அயோஃபி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். ஜூல்ஸ் வந்து அந்த லெட்டரை பற்றி வில் கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு 7 months ரிலேஷன்ஷிப்பு. 7 மாதத்தில் வந்துட்டு நல்லாவே பழகிருக்கிறாங்க. அவங்ககிட்ட அப்படி ஒரு சீக்ரெட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறா. இப்போ அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருது. இப்போ இங்கே தான் கதையில் ஒரு பெரிய திருப்பமே நடக்குது. அந்த தீவில் இருக்கக்கூடிய பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் ஒன்று கிடக்குது. இப்போ தான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற முக்கியமான நபர்களுடைய ரகசியங்கள்லாம் வெளியே வருது. முக்கியமாக ஜூல்ஸோட தங்கச்சி ஒலிவியாவாக இருக்கட்டும், ஏன் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஜானோவாக இருக்கட்டும், தன்னுடைய நண்பர் சார்லியும் அவருடைய மனைவின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே வெளியே வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துங்கிறதா மொத்த கதையே. ஒரு 10 கதாபாத்திரங்களுக்குள்ளார தான் இந்த கதையை ரிவால்வ் ஆகுது. ஆனால் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. ஏன்னா ஏதோ ஒன்று எது கூடயோ பின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இவனாக இருப்பானோ அவனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு. இந்த நைஃப்ஸ் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் எப்படி நமக்கு யாராக இருக்குங்கிற அந்த ஒரு டவுட் போயிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நான் சொன்ன கதை பார்த்தீங்கன்னா படமோ சீரீஸோ கிடையாது, இது ஒரு புக்கு. லூசி ஃபாலி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதுன ஒரு சூப்பரான த்ரில்லர் புக்கு தான் இது. இந்த புக்கு பேர் வந்து தி கெஸ்ட் லிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா கிளைமேக்ஸில் நீங்கள் சத்தியமாக எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு ட்விஸ்ட் அந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம யார் மேலேயோ சந்தேகப்படுவோம், ஆனால் கண்ணு முன்னாடியே ஒரு கதாபாத்திரம் நின்றுட்டுருக்கு, அதை நம்ம மறந்துடுவோம். நீங்கள் இப்போ நான் சொல்லியுமே உங்களால் அதை வந்து யூகிக்க முடியாது. அதுதான் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே. இது நல்ல கதையாக இருக்கலாம், த்ரில்லர் கதையாக இருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு இந்த புக்கை படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோங்க. இதை வந்து ஹூடு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி சீரீஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 8 எபிசோடுகள் கொண்ட சீரீஸாக பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும், நிறைய புக்கெல்லாம் படிப்பேன், நானும் த்ரில்லர் புக்ஸ்லாம் படிப்பேன். அதுவும் ஃபிக்ஷன் தானே, அதுவும் கதைகள் இருக்குது. சரி, அதையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால எடுத்த ஒரு புது முயற்சி தான் அது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சஜஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.